ஹாய், வெல்கம் டு தி சேனல். இன்னைக்கு நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபிக்கான டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் தான் வந்து இந்த டைம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபினா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வந்து ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபிலே வர ஒரு ஆர்ட் செக்மெண்ட் தான். பட் என்ன இது வந்து நம்ம போய் பப்ளிக்கோ இல்லை ஆப்ஜெக்டோ இல்லை ஸ்ட்ரீட்லேயோ இந்த மற்ற இடத்துலையோ போயிட்டு வந்து நம்ம கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் அப்புறம் வந்து மற்ற டீட்டெயில்ஸ் வந்து கேப்சர் பண்ணுறது வந்து ஒரு ஸ்டோரியை வந்து நம்ம ஒரு இமேஜாக கேப்சர் பண்ணி ஆடியன்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறது தான் வந்து ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி. ஸோ இந்த ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபியில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பேசிக்காக நம்மக்கிட்ட வந்து ஏதாவது ஒரு கேமரா இருந்தாலே போதும். ஜென்ரலாக அது எந்த கேமரா இருந்தாலும் ஓகே. ஸோ ஒரு டிஎஸ்எல்ஆரோ இல்லை வந்து மிரர் கேமராவோ இல்லை மிரர்லெஸ் கேமராவோ, ஈவன் வந்து நீங்கள் ஃபோனும் யூஸ் பண்ணலாம். வந்து ஒரு சிங்கிள் ஷாட் இருக்கிற அந்த கேமரா யூஸ் பண்ணலாம், ரீல் கேமரா யூஸ் பண்ணலாம், இன்ஸ்டா 360 இருக்கு, அதுவும் யூஸ் பண்ணலாம். ஸோ என்ன கேமரா இருக்கோ எந்த கேமரா வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பை த வே வந்து இந்த செக்மெண்ட்ல வந்து நான் பாண்டிச்சேரியில் பீச்சில் ப்ளஸ் வந்து பீச் ரோட்டில் எடுத்த அந்த ராக் பீச்சில் எடுத்த ஒரு சில ஃபோட்டோஸை வச்சு எக்ஸாம்பிள்ஸ் காட்டி எப்படி எடுக்கணும், என்னென்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற டெக்னிக்ஸ் தான் வந்து நம்ம இந்த செக்மெண்ட்ல பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நம்ம அப்சர்வெண்ட்டாக இருக்கணும். ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்ற அப்சர்வேஷன் நம்மளுக்கு நிறைய வேணும். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் பார்த்தோம்னா இதில் வந்து ஒரு அப்பாவும் பொண்ணும் வந்து பீச்சில் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ அவர் கையில் வந்து பொண்ணோட செருப்பும் அந்த வாட்டர் பாட்டில் ப்ளஸ் அவங்க பொண்ணை கையில் பிடிச்சிக்கிட்டு பார்க்குறாங்க. குழந்தை வந்து அவங்க அப்பாவை வந்து அவ்வளோ ஒரு ஒரு ஹீரோ மாதிரி பார்க்குறாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து ஜென்ரலாக நடக்கிற ஒரு விஷயம்தான். பட் ஆனால் வந்து அந்த டைமிங், அந்த எமோஷன் ப்ளஸ் வந்து அந்த ஸ்பாட் வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா திருப்பி கிடைக்காது. இந்த எமோஷன்ஸ்லாம் வந்து அந்த டைமுக்கு இருக்கும். ஸோ ரொம்ப அப்சர்வெண்ட்டாக இருக்கணும். செகண்ட் டிப் என்னன்னா, உங்களுக்கு வந்து லைட் அண்ட் ஷேடோ எப்படி விழுது, எப்படி அலைன் பண்ணலாம், ஃபோட்டோவில் வந்து லைட்டையும் ஷேடோவையும் எப்படி யூஸ் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் இது ஒரு 4:30, 5 o'clock இருக்கும் அந்த ஷாட். இதுதான் நான் வந்து அந்த ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி ஷூட்டில் எடுத்த ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ. ஸோ எப்படின்னா, அந்த கம்போசிங் ஏரியாவில் 2 பிளாக்கு சன்லைட் வந்து அந்த 2 லைனுக்கு நடுவில் வந்து 2 பில்டிங்க்கு நடுவில் வந்து பாஸ் ஆகுது. ஸோ அந்த பில்டிங் நடுவில் பாஸ் ஆகும்போது என்னன்னா, அங்கே ஒரு ஓல்டு ஸ்ட்ரீட் லைட் இருந்தது. ஸ்ட்ரீட் லைட் மேலே அந்த லைட் பட்டு அதுக்கப்புறம் பாஸ் ஆச்சு. ஸோ ஆனால் இங்கேருந்து டிஸ்டன்ஸில் ஆப்போசிட் சைட்லேருந்து பார்க்கும்போது ஸ்ட்ரீட் லைட் எரியிற மாதிரி தெரியும். பட் ஆனால் அது வந்து சன்லைட்டோட இதில் இருந்து க்ளோ ஆகுற விஷயம். ஸோ அந்த டைமுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு நியர்லி ஒரு 5 minutes or 10 minutes அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அந்த டைம். ஸோ வெயிட் பண்ணி எந்த வந்து எந்த ஆப்ஜெக்ட் கிராஸ் ஆகும்போது நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்து ஒரு கிளிக் பண்ணும்போது இந்த கிளிக் வந்து நல்லா சூப்பராக அமைஞ்சுது. ஸோ வந்து லைட் அண்ட் ஷேடோஸ், இந்த லைட் அந்த சைடு வந்து ஃபாலோ ஆகுறது, ஷேடோஸ் இந்த பக்கம் விழுறது. ஒரு ஷில் அவுட்ல வந்து ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம இது பண்ணோம். பட் ஆனால் இது ஃபுல் ஷில் அவுட் இல்லாமல் உங்களுக்கு பேக்ரவுண்ட்லயும் வந்து ஸ்டோரிஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ ஒரு ஸ்ட்ரீட் லேம்ப் இருக்கு, இன்னொரு தாத்தா இருக்காங்க, அடுத்தது இன்னும் 2-3 அவங்களோட அம்மா முன்னாடி போயிட்டு இருக்காங்க. தோல்ல இருக்கிற துண்டா இருக்கட்டும், குழந்தைக்கு அந்த தலையில போட்டிருக்க அந்த ஒரு முடியா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு மாதிரி நல்ல கம்போசிங்கா இருந்துச்சு. அது வந்து ஒரு சின்ன ஸ்டோரி. வந்து அப்பா வந்து அவங்களோட குழந்தைய தூக்கிட்டு போறோம். அது ஒரு ஷிலோட் லைட் அண்ட் ஷேடோ யூஸ் பண்ணும்போது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு அப்படின்னா அப்படியே எடுத்தாச்சு. அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ஜெக்ட்டுக்கு ரொம்ப கிட்ட போகும். வந்து நம்ம ஒரு இது பண்றோம், போட்டோ எடுக்க போறோம் அப்படின்னா வெறும் டிஸ்டன்ஸ்ல இருந்துட்டு வைட் ஆங்கிள் மட்டுமே பண்ணாம இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் அப் போனா எமோஷன்ஸ் நிறைய கிடைக்கும். வைஸ் வந்து இங்க அவங்க அப்பா வந்து அழகா அந்த குழந்தைக்கு கூட்டும் போது அவர் ஃபேஸ்ல இருக்கிற அந்த ஒரு பாசம், அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. இதுலயும் வந்து லைட்டிங் எப்படி யூஸ் பண்ணிருக்குன்னா, பேக்ல இருந்து லைட் வரும். ஸோ ஃப்ரண்ட்ல வந்து அது ஒரு ரிம் லைட் மாதிரி, ஹேர் லைட் ரிம் லைட் மாதிரி அங்கே ஃபார்ம் ஆயிருக்கும். இது எல்லாமே நேச்சுரலா அந்த ஸ்பாட்லேயே இருக்கிற லைட்ஸ் வச்சு எடுக்கிறது. ஸோ வந்து நம்ம ஆர்டிஃபிஷியலா எந்த லைட்டுமே யூஸ் பண்ணல. ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபில அந்த மாதிரி நம்ம ஆர்டிஃபிஷியலா எதுவுமே செய்ய மாட்டோம். ஸோ நேச்சுரலாக என்ன கிடைக்குதோ அதை வச்சு மட்டுமே நம்ம எடுத்துட்டு இருப்போம். அடுத்தது வந்து ரெடியா இருக்கணும். லாஸ்ட் டிப், இந்த செஷனோட லாஸ்ட் டிப்பு, ரெடியா இருக்கணும். எப்பயுமே ரெடியா இருக்கணும். ஸோ எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது. ஆக்சுவலி வந்து இவங்க எனக்கு முன்னாடி நடந்து வந்துட்டு இருந்தாங்க. நான் ஜஸ்ட் அவங்களை கிராஸ் பண்ணோடனே சும்மா டேர்ன் பண்ணி பார்க்கும்போது என்னன்னா, நல்ல கம்போசிங், நல்லா பேசிட்டு நடந்து போயிட்டு இருந்தாங்க. உடனே வந்து லைட்டிங் எக்ஸ்போஷர் ப்ளஸ் ஐஎஸ்ஓ அதுக்கப்புறம் வந்து எல்லாமே ஷட்டர் ஸ்பீட்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு உடனே ஒரு கிளிக் பண்ணது. ஸோ அந்த கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கான அந்த ரிசல்ட் வந்து இன்னும் கிடைச்சிருச்சு. வந்து நல்ல கம்போசிங், எடுக்கும் போதே வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும், எல்லாத்துக்குமே ரெடியா இருக்கணும். இப்போ நம்ம வந்து மோஸ்டா நான் பண்றது என்னன்னா, ஒரு ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி போறேன்னா ஆம்பியன்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணுவோம். மோஸ்டா ஆம்பியன்ஸ் அப்சர்வ் பண்ணிட்டு, ஓகே இந்தந்த இடத்துலலாம் லீடிங் லைன்ஸ் இருக்கு, இந்தந்த இடத்துலாம் சன்லைட் ஃபாலோ ஆகுது, இந்தந்த லைட்லாம் வந்து
லைக் ஆர்டிஃபிஷியல் லைட்ஸ் இருக்குது, இந்த இடத்துல நேச்சுரல் லைட்ஸ் வருது, இந்த இடத்துல சாஃப்ட் லைட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த ஃபுல் இடத்த ரீட் பண்ணணும். ரீட் பண்ணிட்டு எந்த ஆப்ஜெக்ட் வந்து அங்கே கிராஸ் ஆகுது. இப்போ உங்களுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் பார்க்க லைக் வந்து டெக்னிக்கல் டேர்ம்ஸ் சொன்னால் ஒரு ஆல் பர்சன் வந்து நம்ம ஃபோட்டோவில் எடுக்கும்போது எது மெயின் ஆப்ஜெக்ட் அப்படின்னு பார்ப்போம். ஸோ எந்த பர்சன் நீங்கள் எடுக்கிறீங்களோ இல்லை எந்த பொருளை நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பொருள் ஒரு இடத்த கிராஸ் பண்ணுது. ஏன்னா வந்து ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபில எல்லாமே மோஸ்ட்டாக கிராஸ் ஆகிட்டு இருக்கும், ஒரு சில டைம் ஸ்டாண்டிங்கில் இருக்கும். ஸோ அந்த இடத்த கிராஸ் பண்ணுதுன்னும் போது அந்த இடத்த எந்த டிஸ்டன்ஸ் நோக்கி போகுது அப்படின்னு பார்க்கும்போது ஓகே இது இந்த டைரக்ஷனில் போகுதுன்னா ஓகே இந்த இடத்துல நம்ம லீடிங் லைன்ஸ் பார்த்தோம், அதை கம்போஸ் பண்ணிக்கலாம். இல்லை கரெக்டாக வந்து இந்த கேப்பில் சன்லைட் ஃபால் ஆகுது, ஸோ அந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது நல்லா இருக்கும், அப்போ எடுக்கலாம் அப்படின்றதெல்லாம் வந்து முன்னாடியே ரெடியாக இருக்கணும். எல்லாத்துக்குமே ரெடியாக இருந்தீங்கன்னா உங்களால் ஷார்ட்ஸ் வந்து அடுத்தடுத்த ஷார்ட்ஸ் வந்து டக்கு டக்குன்னு எல்லாமே வந்து ஒரு லுக்கான ஷார்ட்ஸ் எடுத்துக்க முடியும். ஸோ வந்து பிளேஸில் இருக்கிற இடத்த அப்சர்வ் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஒருத்தர் தனியாக மழைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் தனியாக வாக் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாரு. நல்ல லைக் டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு ஃப்ரேமு. அந்த டைம் என்கிட்ட வந்து வைட் லென்ஸ் இல்லை. வைட் லென்ஸ் இருந்ததுன்னா இன்னும் பக்காவாக லைக் அந்த ஃபுல் ஸ்ட்ரக்சரே வந்து இன்னும் சூப்பராக இருந்தது கம்போசிங்கு. பட் ஆனால் நான் மோஸ்ட்டாக ஷூட் பண்ணும்போது சிங்கிள் லென்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன், அதுவும் வந்து ப்ரைம் லென்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து லென்ஸ் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணும்போது ப்ரைம் லென்ஸோ இல்லை வந்து பர்டிகுலராக இந்த ஃபோக்கல் லென்த்துக்குள்ளே இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் எடுக்கணும் அப்படின்னும் நம்மளே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது நம்மளோட ஸ்கில்ஸ் வந்து அதிகமாக டெவலப் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்கில்ஸும் டெவலப் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதனால் வெறும் 100 mm தான் இந்த டைம் எடுத்து போயிருந்தது. பட் ஆனால் எனக்கு ஷார்ட் பிடிச்சிருந்தது, நல்லா எடுத்திருந்தது. ஸோ உங்களுக்கு இந்த டிப்ஸ் அண்ட் டிக்ஸ்லாம் வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வாட்டி ஒரு 4 டிப்ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக 2-3 போட்டிருப்போம். ஸோ ஒரு சில விஷயங்களை பற்றி அடிஷ்னலாக தெரிஞ்சுக்கணும், அதை இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக அதுக்காகவே நாங்கள் வீடியோ போடுறோம். ப்ளஸ் வந்து மேலும் இதே மாதிரி அதிகமான வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணும், ஃபோட்டோகிராஃபியில் நிறைய கற்றுக்கணும், எந்தெந்த விஷயங்கள்லாம் கற்றுக்கணும் போகணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணலாம். ஸோ இதே போல் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் until then this is Prabanjan signing off. Thank you.